என்னுயிர் தாய்நாடாம் பாரதமணி திருநாடு அன்னை பராசக்தி பாரதேவினுடைய பொன்னார் திருவடிகளை தொட்டு வணங்கியும் ஒட்டுமொத்த இந்துக்களின் ஒரே பாதுகாவலனாம் வாழும் வரலாற்று நாயகன் இந்து மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் என்னுயிர் தலைவனாம் அர்ஜுன் சம்பத் அவர்களின் பாதங்களை தொட்டு வணங்கியும் நல்லதோர் நிகழ்ச்சியினுடைய தலைமை பொறுப்பேற்ற வந்திருக்கின்றேன். வணக்கத்திற்கு மிகுந்த மரியாதைக்குரிய என் ஆரியர் சகோதரர் தொழிற்சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் இடிமுழக்கம் பாரத் சந்திரஜி அவர்களே, நல்லதோர் நிகழ்ச்சியுடைய வரவேற்புரை ஆற்றி வந்திருக்கின்ற என் அன்பிற்குரிய சகோதரர் ஆற்றல்மிக்க செயல் வீரர் ஜென் வெங்கடேஷ் அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்ற வந்திருக்கின்ற பாசத்திற்குரிய சகோதரர்கள் மொழியப்பன் ரவிக்குமார் கே மணிமாறன் அவர்களே, மற்றும் இங்கே நல்ல பல கருத்துக்களை இந்த மக்கள் மன்றத்திலே பதிவு செய்து இந்த தேசத்தினுடைய எழுச்சிக்காக உங்களிடத்திலே வினாக்கள் ஏற்றி அதற்கு விடைகளை கேட்டு இந்த இந்து சமுதாயத்தினுடைய இந்த இந்து தேசத்தை வல்லரசு நாடாக குருநாடாக திருநாடாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி உங்கள் மத்தியிலே நல்ல பல கருத்துக்களை உரையாற்ற வருகின்றிருக்கக்கூடிய இந்து மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் எங்கள் ஆளுநர் தலைவன் இந்த இயக்கத்திற்கு தலைவனாக இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த ஒரே தலைவன் அர்ஜுன் சம்பத் அவர்களே, ஜோதிடனுடைய மாநில தலைவர் வணக்கத்திற்கு மிகுந்த மரியாதைக்குரிய ஐயா பிரசன் அவர்களே, இன்னும் எனக்கு முன்னே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற பாசத்திற்குரிய சகோதரர் இந்த இயக்கத்தினுடைய இளைஞர்களின் எழுச்சி தளபதி கிருஷ்ண கனகராஜ் அவர்களே, மற்றும் இங்கே பெயர் குறிப்பிடாவிட்டாலும் கூட இந்த இயக்கத்தினுடைய மாநில மாவட்ட ஒன்றிய வட்ட கிளை நிர்வாகிகளே அத்துணை பேருக்கும் அவையிலும் சபையிலும் அனைவரின் முகத்திலும் உதயமாகும் சூரிய அஸ்தமனம் வணக்கம். அத்தகைய வணக்கத்தை உங்களிடத்திலே ஒளித்தாக்கிக் கொண்டு செல்வரம் பகுதியிலே நீண்ட நெடுகிற காலத்திற்கு பின்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு இந்த இயக்கத்தை காவிக்கொடியோடு பார்க்கிற போது மனதுக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது, மனதுக்குள்ளே ஒரு உற்சாகம் ஏற்படுகிறது, நரம்புகள் எல்லாம் முறுக்கேறுகிறது, உடலிலே புதுரத்தம் பாய்வது போல் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இங்கே கூட்டம் நடந்து கொண்டிருப்பது சாதாரண இடம் அல்ல. செல்லுவரம் பகுதியிலே காவிக்கொடி பறப்பதென்ன சாதாரண விஷயமா? செல்லுவரம் பகுதியிலே ஒரு மேலை அமைத்து ஒரு ஒருவழிக்கு வைத்து காவல்துறையின் உத்தரவோடு காவல்துறையின் பாதுகாப்போடு உயர் நீதிமன்றத்தின் அனுமதியோடு ஒரு கூட்டத்தை இந்து மக்கள் கட்சி நடத்தி கொண்டிருப்பது ஒரு அளப்பரிய சாதனை அல்லவா? இந்த அழகு வாய்ந்த கூட்டத்திலே என் தலைவன் சிம்ம குரலாக சிங்கமாக அமர்ந்து கொண்டிருக்கின்ற காட்சியை பார்க்கிற போது உணர்வில்லாத இந்துக்களுக்கு கூட உணர்ச்சியோடு களமாட வேண்டும் என்கின்ற எண்ணத்தை தூண்டுகிற என் அன்பு தலைவன் அர்ஜுன் சம்பத் அவர்கள் இங்கே வீட்டில் இருக்கின்ற காட்சியை பார்க்கிற போது மகிழ்ச்சி கடலிலே தத்தளிக்கின்ற சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் இந்து தேசத்திலே இமய முதல் குமரி வரை நதிநீர்களை இணைக்க வேண்டும் என்பதற்காக குரல் கொடுக்கின்ற கூட்டமாக இங்கே திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நாடு வல்லரசாக வேண்டும் வல்லரசாக வேண்டும் என்று வாய்களிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, எவர் இந்த நாட்டை ஆண்டாலும் சரி, நாட்டை வல்லரசாக்குவேன் வல்லரசாக்குவேன் என்று சொல்கிறார்களே. இந்து தேசத்தை வேளாண்மை தொழிலை புறத்துறையாய் கொண்ட நாடு இந்த இந்து நாடு. வேளாண்மை தொழிலை புறத்துறையாக கொண்டு விவசாயம் செய்து உலகத்தினுடைய குருநாடாக திருநாடாக செல்வ செழிப்போடு மாற்று நாட்டானுக்கு இங்கே வந்து கொள்ளையடிக்கின்ற அளவிற்கு தங்க சுரங்களை செல்வ செழிப்புகளை உருவாக்கி தந்தது இந்த இந்து தேசம், இந்த இந்திய திருநாடு. இந்த நாட்டினுடைய குலத்தொழில் விவசாயம் தான். அதற்கு காரணம் இங்கே நீர்நிலை இருக்கிறது. இந்த நாடு வல்லரசாக இருந்தது, உலகத்தினுடைய குருநாடாக திருநாடாக இந்த நாடு திகழ்ந்தது. இன்றைக்கு அடிமை நாடாக ஏழை நாடாக உலக அரங்கிலே காட்சி தந்து கொண்டிருக்கிறது. இந்த நாட்டை மீண்டும் வல்லரசாக மாற்ற வேண்டும், குருநாடாக திருநாடாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் துப்பாக்கி தோட்டாக்கு தன் தொண்டைக்குள்ளிலே இடமளித்து நன்மானத்தின் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் சொன்னார்கள், என்னவெல்லாம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையில் ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்று சொன்னார்களே. அதை போல இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அத்துணை நதிநீர்களையும் ஒன்றிணைத்து விட்டோம் என்று சொன்னால், கங்கை முதல் காவிரி வரை இருக்கின்ற அத்துணை நதிநீர்களை ஒன்றிணைத்து விட்டோம் என்று சொன்னால் இந்த நாட்டிலே விவசாயம் பெருகும், வேளாண்மை தலைதூக்கும், வேளாண்மை விவசாயம் இந்த நாட்டிலே பெருகிவிட்டோம் என்று சொன்னால் உலக நாடுகள் எல்லாம் இந்திய திருநாட்டினுடைய அடிமையாக இருக்கும்.
அதற்காகத்தான் நதிநீரை இணைக்க வேண்டும் என்று சொல்கிறோம். ஏன் நீ அமெரிக்காக்காரனா பார்க்கிற, ஆப்பிரிக்காக்காரனா பார்க்கிற, லண்டன்காரனா பார்க்கிற, இந்தியாவில் இருக்குது விவசாய நிலம். இன்னைக்கு நீர்நிலை இல்ல, தண்ணி வசதி இல்ல. நானெல்லாம் விவசாயம், எனக்கெல்லாம் தோட்டம் இருக்கு. இப்ப தண்ணி வசதி இல்லை, கிணத்துலாம் தண்ணி இருந்து போச்சு. ஏன்னா ஆத்துல தண்ணி வரல. தண்ணி வந்தாலும் விட மாட்டேங்கிற. பக்கத்து ஸ்டேட்ல இருக்கிறவங்க கூட செருப்பு அடிக்கிறான் தமிழன். பாம்பாறு நிறைய குறுக்க அணையை கட்டுறேங்கிறான். முல்லை பெரியாறு குறுக்க அணையை கட்டுறேங்கிறான். இங்க கர்நாடகாக்காரன் காவிரி தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான். பாலாறுக்கு குறுக்க அணையை கட்டுறேங்கிறான். சரி, கடைசியில இதைத்தான் கட்டிட்டு போறானுங்க, என்னமா கட்டிக்கங்கடான்னு சொல்லி போராட்டம் பண்ணுனா கடைசியில வச்சாம்பாரு கைய கொங்கு மண்டலத்துல சிறுவாணிக்கு பக்கத்துல அட்டப்பாடியில் அணையை கட்டுவேங்கிறான். இது அட்டப்பாடியில் அணையை கட்டுறது இவன் தண்ணி நிறுத்தலுக்காக நம்ம சண்டை கூப்பிடுறதுக்கு. ஏன் அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த அட்டப்பாடியில் அணை கட்ட வேண்டும் என்று சொன்னால், ஒரு நீர்நிலையை தடுக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு வெள்ள காலகட்டத்திலே, மழை காலகட்டத்திலே நீர் பெருக்கெடுத்து ஓடி அதிகமாக பெய்கின்ற அந்த மழையினாலே, அந்த மழையின் காரணத்தினாலே நீர் பெருக்கெடுத்து ஓடி கரை உரண்டு ஓடி அந்த ஜனங்களுக்கும் அந்த ஊருக்கும் அந்த மக்களுக்கும் உயிரிழப்பை ஏற்படுத்தினேயானால் அந்த நீரை தேக்க வேண்டும், அதற்கு குறுக்காக அணை கட்ட வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல அணை கட்டலாம். ஆனா இங்க மழை பெஞ்சாதான் சிறுவாணிக்கு தண்ணி. இப்படி இருக்கும்போது அந்த இடத்துல எப்படி அணை கட்டுறது? அந்த வெள்ளப்பெருக்கெடுத்து ஓடுகிறதா, மழை கொட்டுகிறதா? மேற்கத்திய தொடர்ச்சி மலையிலே பெய்கின்ற மழை அல்லவா நம்பி இந்த சிறுவாணி இருக்கிறது. அந்த சிறுவாணியை நம்பி கொங்கு மண்டலத்திலே இருக்கக்கூடிய விவசாய நிலங்கள் இருக்கவில்லையா? இங்கே லட்சக்கணக்கான மக்கள் இந்த சிறுவாணி நீரை பயன்படுத்தி இருக்கவில்லையா? இன்னும் அந்த நீருக்காக எத்தனை மக்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இத்தகைய ஒரு கங்கை நீராக கொங்கு மண்டலத்தில் திகழ்ந்து கொண்டிருக்கிற சிறுவாணி நீருக்கு, சிறுவாணி அணைக்கு இடையில அட்டைப்பாடியில அணை கட்டுவேன் என்று சொல்லி 400 கோடி ரூபாய் திட்டத்தை அமலாக்கத்திலே கொண்டு வந்திருக்கிறார்களே. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தண்ணீரை பயன்படுத்தாதவர்கள் யார் இருக்கிறார்கள்? தண்ணீர் இல்லாமல் என்ன நடக்கும் இந்த உலகத்திலே? எனவே மக்களே, உங்களிடத்திலே நாங்கள் அறைகோவல் விடுக்கிறோம். இந்து மக்கள் கட்சி கையில எடுத்திருக்கிறது ஒரு மிகச்சிறந்த சாத்வீகமாக ஜனநாயக முறையில மக்களை சந்திப்பதற்காக நதிநீரை இணைக்க வேண்டும். எனவே நீங்கள் எல்லோரும் எங்களுக்கு தோளோடு தோல் நீக்க வேண்டும். கட்சி வித்தியாசம் பார்க்காமல் நதிநீரை இணைக்க வேண்டும் என்கின்ற ஒரே சிந்தனையோடு இங்கே தாய்மார்கள் குழந்தைகளோடு இங்கு வந்திருக்கின்ற காட்சியை பார்க்கின்ற போது மிக்க மகிழ்ச்சியின் மனதுக்குள்ளே தோன்றுகிறது. அரசியல் கூட்டம் என்று சொன்னால், குறிப்பாக இந்திய கூட்டம் என்று சொன்னால் ஆண்கள் மட்டுமே பெரிவாரியாக வருகின்ற இந்த கூட்டத்திலே இன்று பெண்களும் அவர்கள் குழந்தைகளும் குடும்பமாக வந்திருக்கிற காட்சியை பார்க்கின்ற போது மனத்திலே ஒரு புது உற்சாகமும் மிகுந்த மகிழ்ச்சியும் ஏற்படுகிறது. இந்த கூட்டம் தொடர வேண்டும். இந்து மக்கள் கட்சிக்கு நீங்கள் ஆதரவு வழங்க வேண்டும். எங்களுடைய போராட்டம் உங்களுக்கான போராட்டம். நாங்கள் அரசியல் செய்வதற்காகவோ இந்து மக்கள் கட்சியை உருவாக்கி மக்கள் மன்றத்திலே கொண்டு செல்வதற்காகவோ இந்த நதிநீர் பற்றி நாங்கள் எடுக்கவில்லை. நதிக்காக இந்த நாடு, தண்ணீருக்காக இந்த நாடு இயங்கிக் கொண்டிருக்கிறது. வடக்கே இருக்கின்றவனுக்கு வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது, தெற்கே இருக்கின்றவனுக்கு பஞ்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இந்த நதிநீருக்கு இணைப்பு என்று ஒன்று வந்துவிட்டால் இந்தியா முழுவதும், இந்த இந்து தேசம் முழுவதும் சமமான சரியான நீர்வரத்து வந்து கொண்டிருந்தது என்று சொன்னால் அங்கே எல்லோருக்கும் விவசாயம் மிக சீரும் சிறப்புமாக நடக்கும். விவசாயம் நடந்து விட்டாலே இங்கே பொருளாதார சிக்கல் ஏற்படாது. இந்த நாட்டினுடைய வளர்ச்சி இந்த உலக அரங்கிலே குருநாடாக திருநாடாக திகழும் என்று சொல்லி இன்னும் எத்தனையோ செய்திகள் இருந்தாலும் கூட எனக்கு பின்னாலே மாநில தலைவர்களும் மற்ற நிர்வாகிகளும் இங்கே உரையாற்றுவதற்கு காலத்தின் அருமை கருதி, ஒன்னர்களில் பிறந்த தருணையில் முளைத்ததை தின்றதிலிருந்து 6 அடியில் மண்ணுப்புறமாவது மனித வாழ்வு அல்ல, வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். சொல்லமாறும் சென்னிமலையிலே மாபெரும் இன்னர் சாதனையாக 1330 படிகளையும் கீழிருந்து மேலாக அங்க பிரதர்சனம் செய்து நிறைவேற்றிய சென்னிமலை ஆண்டவரின் அருள் பெற்ற சாது செந்திலடிகளும் இந்த மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் அவர்களும் ஆதி குபேரேஸ்வரர் சுவாமிக்கு சிறப்பு பூஜை செய்து கொண்டிருக்கின்றார்கள். கங்கை காவிரி இணைத்திடுவோம், கங்கை காவிரி இணைத்திடுவோம், தேச ஒற்றுமை காக்க
காத்திடுவோம், தேச ஒற்றுமை காத்திடுவோம், ராமர் கோவில் கட்டிடுவோம், ராமர் கோயில் கட்டிடுவோம், பாரத நாட்டை காத்திடுவோம், பாரத நாட்டை காத்திடுவோம், அன்னை தமிழை போற்றிடுவோம், அன்னை தமிழை போற்றிடுவோம், ஆங்கில மோகம் அகற்றிடுவோம்.